நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாட்களாக இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்குது. நேஷ்னல் இஷ்யூ ஆயிடுச்சு இந்த பிரச்சனை. பார்த்திங்கன்னா, கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து அரசு மருத்துவமனையில் அவங்க அட்மிட்டாக இருக்காங்க. ஆண் நண்பருடன் 11 மணி போல் இந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு புதர் மண்ண பகுதி, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி தான் அந்த பகுதி. ஸோ அங்கே வச்சு அந்த வெறிச்செயல் செய்த அந்த 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க மது போதையில் இருந்தனால அந்த பையனை கத்தியால் அடித்து தாக்கி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணி தேடுதல் வேட்டையில் இறங்கி இன்றைக்கி காலையில் தான் அந்த 3 பேரை வந்து பிடிச்சிருக்காங்க போலீஸு. அதுவும் சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தகுந்த தண்டனை, அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்கணும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி அக்யூஸ்ட், இவங்களுக்கு பின்னாடி நிறைய கேசஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு குண்டர் சட்டமாக பாய்ந்து நல்ல ஒரு தீர்ப்பை வந்து நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ பெண்களும் அந்த பசங்களும் வந்து அவங்க இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இனிமேல் போகாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. பொண்ணுங்க வந்து இவங்களை நம்பி அந்த மாதிரி பகுதிக்கு போகிறதும் தப்பு, ஆண் நண்பர் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதும் தப்பு அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். இது நிறைய பேர் இந்த மெசேஜ் இதுக்காக கமெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இனியாவது கொஞ்சம் பார்த்துருங்க. காவல்துறையினர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தண்டனை வழங்கணும், கடுமையான தண்டனை வழங்கணும். இனிமேல் யார் இந்த தவறு செய்யாத அளவுக்கு ஒரு தண்டனையை வழங்க வேண்டும், சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.